இப்போது உலகம் முழுவதும் ஒரே ஒரு விஷயம்தான் பேசப்படுகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் எடுக்கப்படும் ஒரு முடிவுதான் இந்த உலக அரசியலின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. அமெரிக்கா இஸ்ரேலின் கோரிக்கையை ஏற்று நேரடியாக ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இது சிறிய சம்பவம் இல்லை. ஈரானின் 3 முக்கியமான அணு மையங்கள் போர்டோ, நட்டான்ஸ், ஹெஸ்ஃபஹான் மீது நேரடியாக குண்டு வீசப்பட்டுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இதை திறமையாக உறுதி செய்திருக்கிறார். எங்கள் விமானங்கள் எல்லாம் வெற்றிகரமாக தாக்கி திரும்பிவிட்டன. இது உலகத்தில் எதுவும் செய்ய முடியாத ஒரு சாதனை என்று பெருமையுடன் கூறுகிறார். ஆனால் உண்மையான கேள்வி இதுதான். இதன் பின்னணி என்ன? ஈரானும் இஸ்ரேலும் ஏற்கனவே 8 நாட்களாக ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டிருக்கின்றனர். இப்போது அமெரிக்கா நேரடியாக ஈரானில் குண்டு வீசியிருப்பது இந்த போருக்கு இன்னொரு முகத்தை கொடுத்து விட்டது. இதனால் உருவாகும் அடுத்த கட்டம்தான் கவலை அளிக்கிறது. ஈரான் அமைதியாக இருக்குமா, இல்லை பதிலடி தருமா என்றால் நிச்சயமாக பதிலடி தரும். அந்த பதிலடி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படியென்றால் நாட்டோ நாடுகள் தலையிடும். அமெரிக்கா உள்ளதால் ரஷ்யா களமிறங்கும். அதன்பின் பல இஸ்லாமிய நாடுகள் ஈரானுக்கு துணை நின்று தாக்குதலில் ஈடுபட வாய்ப்புள்ளது. சீனாவும் இந்த சூழலில் மௌனமாக இருக்காது. இதெல்லாம் சேர்ந்தால் இது ஒரு பெரிய மோதலாக ஆகி நேரடியாக 3வது உலக போராக மாற்றும் அபாயம் இருக்கிறது. இஸ்ரேல் தொடர்ந்து அமெரிக்க ஆதரவை எதிர்பார்க்கிறது. ஆனால் அமெரிக்கா ஒரு கட்டத்தில் ஆதரவை விலக்கிவிட்டால் இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படும். இதுவே ஈரான் வெற்றிக்கு வழிவகுக்கும். முக்கியமாக அடுத்த 24 மணி நேரத்தில் ஈரான் எடுக்கும் முடிவுதான் இந்த போர் எந்த திசையில் நகரும் என்பதை தீர்மானிக்கப் போகிறது. உலகம் இப்போது ஒரு சிறிய தீக்குச்சியை மட்டும் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அது எப்போது எரியும் என்பது யாருக்கும் தெரியாது. அது எரிந்தால் உலகமே உலுக்கப்படும்.